சிக்கன் எடுக்கிறீங்களா? நான்வெஜ் எடுக்கிறது எல்லாருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த விலாக் வந்து நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு தான் வந்து பார்ப்பீங்க. சண்டே அன்னைக்கு என்ன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா ரித்திகா பாப்பாவோட பர்த்டே விலாக் தான் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ட்ரெஸ் என்னக்கா மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரெஸ் வந்து அந்த பர்பிள் கலர் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. எங்கள் பாட்டி கூட அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இவ்வளோ பேர் சொல்கிறப்ப நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டர்ன் போட்டுட்டு ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு வந்துட்டு பாப்பாவோட பர்த்டே சூப்பராக போச்சு. ரித்திகா பர்த்டே இத்தனை வருஷத்தில் நேற்றுக்கு செம்மையாக போனது. கண்டிப்பாக அந்த பிளாக் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஸ்கேட்டிங் போர்டு அந்த ஸ்கெட்ச் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா இவ்வளோ நேரம் உட்காந்துல ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தோசையும் சாம்பாரும் இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போது இன்னைக்கு நாங்கள் 4 பேருமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்கிறதுக்காக போகிறோம். அவரு டியூட்டிக்கு போயிட்டாரு. என்னோட வண்டி ரிப்பேரு, அதனால் எல்லாருமே நடந்து தான் போக போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சண்டே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி இருக்க போது. ஏன்னா நான் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் போய் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டாச்சு. தோசையும் சாம்பாரும் இருந்துச்சு. நேற்று வச்சு சாம்பார் இருந்தது, அதை சூடு பண்ணி சாப்பிட்டு தோசையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ அப்படியே லைட்டாக நடந்து போகிறோம். ஏன்னா என்னோட ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால 4 பேருமே நடந்து போய் சிக்கனு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம். வாங்க போகலாம். நான் வந்து சைக்கிள் வர போகிறேன். பிச்சு போடுவோம் பிச்சு. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு என்ன கறி எடுக்க போகிறோமா? சிக்கன் எடுக்க போகிறேன். சிக்கன். பாப்பாங்களும் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு தான் சிக்கன் எடுக்க வரீங்களா? நான்வெஜ் எடுக்கிறதுக்கு வராங்க. ஏன் சரி சரி, நீ போயிட்டு முன்னாடி பஸ் எல்லாம் ஒரு நெல் போயிட்டு நாட்டுக்கோழி தான் பிடிச்சிட்டு வர போகிறோம். ஏமா கோழிக்கறி எடுத்துக்கலாமா? நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பர்த்டேக்கு நாங்கள் வீட்டில் சமைக்கவே இல்லை. ஏன்னா காலையில் எங்கள் பாட்டி சாம்பாரும் கோவக்காய் பொரியலும் வச்சாங்க. காலையில் சாப்பிட்டு எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ ஒரு கடையில் சாப்பிட்டு மாமா இங்கே அங்கே போகக்கூடாது சாப்பிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோம். அந்த சாப்பிட்டு வந்ததே எங்களுக்கு வயிறுலாம் டும்முன்னு ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் அப்படியே படுத்தாச்சு, கேக்கை மட்டும் வெட்டி சாப்பிட்டு. அதனால் இப்போ போய் எடுத்துகிட்டு வரலான்ட்டு. ஓகே, இவங்களை வந்து ஏன்டா கடைக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் என்னை யோசிக்க வச்சுட்டாங்க. மல்லிகை ஜாமான் வாங்கினதோட இவங்களுக்கு தீனி ஜாமான் வாங்கினது தான் ஜாஸ்தி. இனிமே கடைக்கு விட்டு வர மாட்டேன். கறி எடுக்க போகலாம் வாங்க. சாப் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ கறி எடுக்க வந்தது நாத்தடிக்குதா? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நடக்கவே கூடாது ரோட்ல. எப்படி பார்க்கலாம் வெளியே எல்லாத்தையும். நீ ஸ்பீடா வந்துருப்ப. அப்ப நாங்க எங்களுக்கு பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டேன். எடு பார்க்கலாம் எல்லாத்தையும். சிக்கன் மட்டும் தான் இன்னைக்கு எடுத்தோம். ஒரு 1,300 இருந்துச்சு. 1 கிலோ வந்து கொட்டு கீழே ஏமா போட்டு உடைக்கிற எல்லாத்தையும். கிண்டர்ஜாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள். சொல்லு பாப்பா பேரு. சொல்லு என்ன? சிக்கன் மசாலா. சக்கன் மசாலான்னு சொல்லுவாங்க. வெங்காயமா? அப்புறம் பூண்டா? என்ன? இஞ்சி. சரி ஓகே, அதெல்லாம் எடுத்து வைக்கலாமா?
ஆனால் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. இவங்களை கூட்டிகிட்டு போனாலும் என்கிட்ட கத்திக்கிட்டே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. 2 பேர் ரோட்லேயே சண்டை வாங்கிக்கிறீங்க. எது சண்டை வாங்குறீங்க? நான் சும்மா அடிச்சுட்டு இருக்காது. அதுக்கு 2 பேர் பார்த்து அடிச்சுக்குவீங்களா? கறி கடைக்காரர் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு தக்காளி வெட்டி தர ஐயோ கடவுளே. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக எனக்கு ஒரு குழம்பு தான் வந்து இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வெரைட்டி எதுவுமே இருக்காது. சிம்பிளாக நாங்கள் ஈரல் வாங்கலான்னு போனோம். ஆனால் ஈரல் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு வந்தால் தான் இருக்கும். நீங்கள் 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து கேட்டனால இருக்காதுன்ட்டாங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் சிக்கன் மட்டும் இது நாட்டுக்கோழி கிலோ வந்து 350 ரூபா, ஒரு 1.5 கிலோ வர மாதிரி எடுத்தோம். 300 வந்துச்சு. அப்புறம் அது அரை கிலோ போயிடுச்சு. 900 கிராம் என்னமோ இருந்துச்சு நினைக்கிறேன். 3/4 கிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. 900 கிராம் 1 கிலோ கம்மியா? ஆமாம். ஒரு 900 கிராம் 1 கிலோ வச்சுக்கலாம். ஒரு குத்து மதிப்பா 1 கிலோ கறி இருக்குது. நம்ம அந்த கறி வந்து ஒரே குழம்பா வைக்க போகிறோம். அங்கே யார் வந்திருக்காங்கன்னா ஐயோமா கண்ணறியுது மௌலி வந்திருக்காங்க, எங்கள் மாமா பையன். அதனால் எங்கள் பாட்டி அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் எங்கள் பாட்டி எங்களுக்கு எங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருந்தால் கூட மௌலி மேலே ஒரு தனி பாசம். ஏன்? ஏன்னா மாம்பழ பையன், நாங்கள் பட்ட பிள்ளைங்க. அதனால ஆயா ஒருத்து கேட்கும். இது அதே மாதிரி திஸ் இஸ் இருங்க. இதே கேள்வி நான் வந்து கோபாலத்துக்கு சரசாயிட்ட கேட்கணும். அண்ணன் எப்போ பார்த்தாலும் கிஷோர் கிஷோரோட பற்றி பேசுகிறாங்களா? அது எல்லா தாத்தா பாட்டி எப்படி தான் இருப்பாங்க. சரி ஆயா வந்து அப்போ கேட்கலாம். ஏன் பாய்ஸ் மட்டும் பிடிக்கும் கேர்ள்ஸ் பிடிக்காது? ஏன் பாய்ஸ் மட்டும் பிடிக்கும் கேர்ள்ஸ் பிடிக்காது? அந்த காலத்து ஆளுங்களாம் எப்படின்னா இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பையனே இருந்தால் ஃபுல்லாக பையன் ஒன்று அப்படின்னு நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீயும் அந்த மாதிரி தான் வருவேன். ஆனால் அந்த காலத்து ஜென்ரேஷனில் எப்படின்னா பசங்க தான் ரொம்ப பெரியவங்க, பொண்ணுங்களாம் கீழே அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க யார் சொன்னா? அப்பயே அவங்களே சொல்லிட்டாங்க. யாரும் சொல்ல என்ன இப்படி கண்ணறித அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. வேறல யாரும் சொல்ல. 2 பேருக்கு ஒரே அது இருந்தால் 2 பேரும் குட்டி பசங்க தானே. 2 பேரும் குட்டி பசங்க. எப்படி இருந்தாலும் ஒரு பையன் இருக்கானா அவங்களாம். இப்போ எங்கள் அப்பா இருக்காருல்ல, வெற்றி இருக்காங்கல்ல, உங்க தாய் மாமே பிரித்திசா இருக்கா. இப்ப நாங்களா கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப பிரித்திசாவும் வெற்றி தான் அந்த வீட்டுல இருக்காங்க. பிரித்திசாவா இருக்கும். ஆனா எங்க சித்தியும் சரி எங்க அப்பாவும் சரி வெற்றி தான் கொஞ்சுவாங்க. கேட்டா அவன் தான் எங்களை எல்லாம் பாப்பான். அவன் என்ன எங்களுக்கு பாக்குறான்? அவனையே நான் தான் பார்க்கணும் குழந்தைய வளர்க்குற மாதிரி. அவன் எங்களை பாப்பான்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க இந்த ஜெனரேஷன் தானே. அவங்க என்ன ஆயா இந்த பக்கம் ஒரு இங்க வாங்க சொல்லணும் கேட்கணும். இல்ல இல்ல கொஞ்சம் தான். இங்க வாங்க இங்க உட்காருங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உட்காருங்க. உங்களுக்கு சுருஜித்தை பிடிக்குமா அம்மா பிடிக்குமா இல்ல மௌலி அண்ணா பிடிக்குமா? சுருஜித்தை பிடிக்குமா அம்மா பிடிக்குமா இல்ல மௌலி அண்ணா பிடிக்குமா? எனக்கு 3 பேருமே பிடிக்கும். ஒருத்தர சொல்லணும். மௌலி அண்ணாவா பிடிக்கும். இருந்தாலும் அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் வேணும். வீடியோ பேச சொல்லிட்டு அப்படியே இல்ல சாமி ஏன் சாமி இல்ல தாத்தா பாட்டிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மா தான். அதுக்கு பிறகு மறுபடியும் அப்புறம் சுருதி. பாத்தியா சுருதி இந்த வீடியோ பார்த்துக்கோ. நீ தான் கடைசியா சுருதி கடைசியில கடை குட்டியாது. கடைசியா பிறந்தது மௌலி. ஆமா எனக்கு 2 பேரும் எனக்கு இல்ல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன யோசனைனா இப்போ எங்க ஆயாவுக்கு எங்களை பிடிக்கிறதுல என்ன சுருதிய மௌலி எல்லாரையும் பிடிக்கும். அதுல கொஞ்சம் ஒரு படி மேல அப்படிங்கிறப்போ அது மௌலியா தான் இருக்கும். அதே பாய்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி கேர்ள்ஸ் அது அவங்களுக்கு பாசம். அது கேர்ள்ஸ்க்கு எனக்குல வை அது அப்படிதான். அது மாத்த முடியாது. ஏன் அது அப்படிதான். இப்போ நான் மாத்துறேன். இப்போ மாத்துறேன். இப்போ இனிமே யாருமே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் வேற சொல்லக்கூடாது. எல்லாமே ஒன்று தான். ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே ஓகேவா? நீங்க இப்படிதான் பண்ணணும். சரி வேணாம். இது வந்து ஃபேமிலி பிரச்சனை போயிடும். இதை முடிச்சு விட்டலாம் சாமி. ஆமாம் இருவா. இதுக்கு இப்போ நீயே குழம்பு வைக்கிறியா? நீ வச்சிருக்கியா? நான் போட்டு வேவிச்சேன் கறியா. சரி நான் வைக்கிறேன்ல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ சரி வேவிச்சு. இந்த வாரம் சண்டே சிக்கன் குழம்பு நான் தான் வைக்கிறேன். எங்கள் பாட்டிக்கு ஒரு நாள் ரெஸ்ட். மாற்றி டேஸ்ட் சாப்பிடணும். ஒரே டேஸ்ட் சாப்பிடணும். எனக்கு பெருசாலாம் ஒன்றும் வைக்க தெரியாது. எங்கள் ஆயா மாதிரிலாம் வந்து நான் அவள் அதை இதை போட்டு வதக்கி அவள் இப்படிலாம் சிம்பிளாக தான் பண்ணுவேன். அவங்க நிறைய எஃபெக்ட் போட்டு பண்ணுவாங்க. வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம். இது வந்து குழம்புக்கு கட் பண்ணல. இது வதக்கி அம்மா இந்த வெங்காயமே போதும் மட்டுமா? இதே கட் பண்ணிடுமா? அதான் போச்சாமே. அவ்வளோ வெங்காயம் இருக்குது. அதான் மறந்துட்டேன். வெங்காயம்
பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வதக்கணும். அதுதான் நம்மளோட முதல் டார்கெட்டு. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிக்கணும். இதெல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வதக்கட்டும். நம்ம இதை வந்து தாளிக்கிறது கட் பண்ணிடுறேன். எடுத்துச்சா அங்கே வச்சா தண்ணி வடிது. அது தண்ணியே இல்லை, ஊற்ற முடியும். சரிம்மா, நேற்றுக்கு வந்து பர்த்டே எப்படி இருந்துச்சு சொல்லி நல்லா இருந்துச்சு. பர்சனலாக சொல்லு சொல்லி. பர்சனலாக நல்லா தான் இருந்துச்சு. எதுக்கு அழுத? நீங்கள் அந்த விளாக பார்த்துருப்பீங்க. ரித்திகா கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு சோஃபி அழுக ஆரம்பிச்சிருக்கு. உனக்கு இந்த மாதிரி நாங்கள் பண்ணதே இல்லையா? சொல்ல உனக்கு உன் பர்த்டேக்கு நாங்கள் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணுவோமா இல்லை இதை விட நல்லாவே பண்ண மாட்டோமா? உனக்கு தான் நல்லா பண்ணுவோம். அந்த பிள்ளைக்கு 4 சாக்லேட் வாங்கி கொடுத்து 4 கிஃப்ட்டு கலெக்ட் பண்ணுவோம். அந்த 4 கிஃப்ட் கொடுத்ததோடு சரி. ஸ்கெட்ச் 2 பேரும் யூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த என்னது ஸ்கேட்டிங் 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டு தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துட்டு கை காலில் காயம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து என்ன வேணும் சொல்ல? உனக்கு 12 கிஃப்ட், 12 பென்சில். இந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வதக்கிக்கலாம். பாட்படி நானா காதல் கண்டேன் கண்ணீருக்கு நான் காணவில்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரித்திகாவோட சட்டையை கருத்து இந்த ட்ரெஸ்ஸையே மாற்றி மாற்றி இதே சட்டையே போட்டுட்டு இருக்குது. நான் சொல்லிட்டே இருந்தேன், ஒரே சட்டையை போட்டீங்கன்னா கருத்து நீங்க போட்டுரும் பாப்பான்ட்டு. இன்னைக்கு காலையில் இதே பாப்பா போட்டதா கழுத்திக்கு வாங்கிட்டு வந்து கழுத்திக்கிட்டேன். நல்ல ஒரு வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். அப்புறம் இந்த இது என்னது சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்து வந்துருச்சு. என்னம்மா முட்டை இதுதான் சட்டை அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்துட்டாங்க கொண்டா? இது எதுக்குன்னு கண்டுபிடிச்ச கொண்டாடுறீங்க கீழே என்ன பண்றதுனே தெரியல. எங்க அம்மா ஓ இது இப்படி நிக்க வைக்கணுமா? நானே கண்டுபிடிச்சிட்டேன் இதை நிக்க வைக்கிறது. அவ்வளவுதான். எனக்கே தெரியல. இது யாரோட சட்டை? கருத்து நீ சூப்பரா இருக்கு. இனிமே இப்ப இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கியா? இன்னும் 1 வாரம் கழிச்சு அந்த கருப்பு சட்டை போடணும். இல்லைன்னா அதையே கொண்டு வந்து கருத்து நீ போடுறேன். சரியா? வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மஞ்சத்தூளுங்க பையில தான் எடுத்து வச்சிங்க. இந்த மேட் இருக்கு இல்லைங்களா, இந்த மேட்ல ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் சொல்றேன். மேட் வந்து சூப்பரா இருக்கு. ஆனா என்னன்னா டெய்லியுமே அதை வந்து நம்ம அலசணும் போல. இன்னொன்னு இந்த மாதிரி கலர் எடுக்கக்கூடாது. மண்ணு தெரியாத மாதிரி கலர் வந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம காலுக்கு அத்தனையும் பாத்தீங்கன்னா இந்த மேட் வாங்கிக்குது. ஆனா இந்த மேட்டு பார்க்க டெம்பரரியா இருக்கு. கிச்சன்ல அலசிக்கிட்டே இருக்கணும் டெய்லியும். லைட்டா நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 பாக்கெட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள், கரம் மசாலா, கரம் மசாலாவா, கறி மசாலா, குழம்பு மிளகாத்தூள், அதை தான் நானும் சொன்ன நிற்க வைக்கிறதுக்குன்ட்டு போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா இப்படி வதக்கிட்டு அதோட கலர் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். வதக்கிட்டு அடுப்பி ஆஃப் பண்ணிட்டு
பாட்டி அரைச்சி வச்சுட்டாங்க மறந்து போய். தேங்காய் எதுக்கு அரைக்கணும்? அதெல்லாம் ஆட்டுங்களா? இந்த இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி பண்ணி இதை ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கறி வெந்துருச்சு, இதை போட்டு வணக்கிட்டா வேலை முடியும். உன்னாலதான் நான் ஃபேன் காத்துலாம் மசாலா ஆற வச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட ஆற வச்சு ஆமாம் ஸ்கூலில் கூட ஆற வச்சுக்கல. மவுலி வந்துருக்கான், அவன் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான். காலேஜும் போகிறான் வேலைக்கும் போகிறான். அதனால இன்னைக்கு அவன் மதியம் வேலை இருக்கு. நான் மசாலா பார்த்தீங்கன்னா ஃபேன் காத்துலேயே வந்து நான் தான் ஆற வச்சிட்டேன். ஃபேன் சவுண்டுக்கு பேசுறது கேட்குற இடத்துல. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த வீட்டு பார்க்குறதுக்கு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட முடியும். ஏன் சொல்லி ஏன் சொல்லு. டிவி அங்கதான் டிவி பார்த்து சாப்பிடலாம், இங்க டிவி பார்க்க முடியாது. நம்ம டிவி பார்த்து ஓடுது டிவியில் ஓடல. அது என்னன்னா கீழே உட்காந்து சாப்பிட்டு வெளிக்காத்து வாங்கிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்டு சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே இந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியல, ஆனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வீடு கட்டினா கூட இந்த மாதிரி ஒரு மாடலில் கட்டணும், அந்த சைடு ஒரு கதை வச்சு ஏமா போர்ட்டிக்கோ அந்த மாதிரி பெருசாக வச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் வந்து நாங்கள் போட்டோம். ஒரு கருவிலே இதில் ஒன்று. சரி ஓகே, டக்குன்னு ஆச்சு நம்ம ஒரே டக்கு குழம்பு தான் வந்து வச்சுக்கோம். யாரும் எவ்வளோ ஆஃப் பண்ணாம நான் சொல்ல மாட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்சிச்சு, மசாலாவும் அரைச்சிட்டோம். இதில் வந்து பிரியாணி எல்லாம் பட்டை லவங்கம் சோம்பு கசகசா போடல மாற்றி சொல்லிட்டேன். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா. பிரியாணி தானே பிரியாணி யாரை போடணும், இது போடணும். இது பிரியாணி மாதிரி வர ஒரு குழம்பு அதுதான் போடணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இந்த அப்படி பார்த்தீங்களா, இந்த குழம்பு இப்படி எடுத்து முட்டை குழம்பு ஊற்றுறதுக்காக வாங்கினேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரே சிங்கிள் குழம்பு தான் இருக்கும். சிங்கிள் குழம்பு, டபுள் குழம்புலாம் இல்லை. ஈரல் எடுத்திருந்தா டபுள் குழம்பு ஆயிருக்கும். ஈரலும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கலை. ஏன் எடுக்கல? ஏன்னா எங்களை வந்து 10 மணி 11 மணிக்கு வர சொன்னாங்க. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போங்க, திரும்ப வரப்ப ஃபோன் பண்ணுங்க, நான் எடுத்து கூட வைக்கிறேன், அது 2 மணிக்கு கூட நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சோகமாக வந்து என்னம்மா காலையிலே போகணும். சர்க்கரை மட்டும் கொட்டி வச்சுமா கூட்டிக்கலாமா? அம்மா கூட்டிக்கலாம், துணி வச்சு தொடச்சிட்டு இருக்கேன். அது காலையிலே போனோமா கிடைக்கும். கருவேப்பிலை எடுத்துக்கிட்டியா? கருவேப்பிலை இதெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். அப்போ அதில் கொத்திருக்கிறேன். இவங்க இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அந்த வேலையா? ஆமாம் பாக்ஸ் எதுக்கே போட்டேன். ஆமாம் நான் ஒத்துக்க வருவேன். ஆமாம் நான் தான் அந்த பெருமை நான் முடிச்சுக்கமா, அவ்வளோதான். எதுவுமே தேவை, எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இந்த மூடி வச்சு இப்படி மூடணுமா? அப்போதான் ஞாபகம் வந்துச்சு முன்னே எனக்கு. சரி ஓகே, இங்கே பாருங்கடா, வெங்காயம் பச்சை மிளகா வந்து வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ என்ன சேர்த்த போகிறோம்? மசாலா. சிங்கிள் குழம்புமா, கறியெலாம் இருக்காது. சும்மா சொன்னேன். நான் தான் ஒரு பேசி சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் தப்புவியா பாப்பா? யார் என்று சொல்லி நம்பக்கூடாதா? இப்போ மேம் சொல்லக்கூட சொல்லித்தரது நம்பக்கூடாதா? இந்த மாதிரி வாயெல்லாம் கிடையாது. நீங்கள் தானே யார் எதுவுமே நம்பக்கூடாது. நீங்கள் மசாலா ஊற்றிட்டு குண்டாவை கழுவி இதை உள்ள ஊற்றி வச்சுட்டு இப்போ இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு என்ன பண்ண போகிறோம் க்ளோஸ் பண்ணலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் சிக்கனை வந்து சேர்க்கணும், வெயிட் பண்ணலாம். ஊற்றின மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், அதாவது வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கன், ஒன் பாட் ரெசிபி அப்படி என்னன்னு சொல்லியிருக்கோமா? இப்படி தான் ஒன் பாட்டு, ஒரே குண்டான ஒன்று வைக்கிறதா ஒன் பாட்டு. நல்லா கொதிச்சு நமக்கு வேணும்னா சுண்டை வைக்கிறதா சுண்டை வச்சுக்கலாம். இல்லை நம்ம குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா, ஏன்னா கம்மி கறி தான். இன்னொன்று வணக்கி சாப்பிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே முறையில் போட்டோம் அந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பாரு. நல்லா இருக்குதாங்க. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பாரு. காமி ஊற்றல. உப்பு காரலாம். பாட்டி பாத்திரம் கொஞ்சம் இருக்கு, கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தில் போட்டுக்கிறேன். இப்படிமா. சாப்பாட்டுக்கு பத்தாது, குழம்பு கரெக்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு பத்தாது. காரம் போதுன்னு நினைக்கிறேம்மா. கொஞ்சமாக சிக்கன் போட்டுக்கலாமா? சிக்கன் மசாலா இதை நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம்னா கறி வந்துடும். ஏன்னா கறி ஒரு நிமிஷம் தான் நம்ம விட்டுருப்போம். கொஞ்சம் வேகணும் கறி. அவ்வளோக்கு வேகாமல் இல்லை, அது எங்கள் பாருங்க வெந்துருச்சு. கொஞ்சம் மட்டும் வேகணும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா தலைப்பள்ள பிடிச்சி அடங்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூக்குனா முடிஞ்சுதான். வீட்லேயே ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து கற்றுக்குது. அங்கங்கேயும் செவரை பிடிச்சிக்கிட்டு ஏற்றம் இறக்கமாக இருக்கா? இங்கே வா. கழட்டி வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா தள்ள பிள்ளான்னு கொதிச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி கையில் போட்ட போது ஆவி குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக வாசம் வந்துருச்சு. எப்படி அம்மா வச்ச குழம்பு சாப்பிடவே இல்லையே. நம்மளெல்லாம் கிண்டல் அடிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே தேவை, நம்ம கருத்துக்கு தான் போகும். அந்த மாதிரி தான். சரி ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கொத்தமல்லியும் வெங்காயம் கழுவி வைக்கிறேன்ட்டு ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இங்கே பாரு எவ்வளோ கொத்தமல்லி. ஆனால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து நம்ம நிறைய சேர்த்துறப்ப அந்த ஃப்ளேவர் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் என்னோட சிங்கிள் பாட் குழம்பு ரெசிபி. என்ன பாப்பா சிரிக்கிறாரா? ரெடி ஆயிடுச்சு. எப்படி நம்ம கூமாப்பட்டிக்கு வாங்க, கோழி குழம்பு சாப்பிட்டு போவீங்க. அப்படி இருக்குது செம்ம டேஸ்ட். ஆடு வாயில் கொண்டு ஊத்துறேன். சாப்பிடுவோமா? குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு பால் கொஞ்சமாக அன்றைக்கே வந்துருச்சு. அதான் பால் காய வச்சுட்டேன். ஆடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வச்சதுக்கப்புறம் எடுத்து வைப்போம். அப்புறம் நம்மளோட சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிச்சனும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. சிங்கு கழுவி விட்டு பாத்திரமும் கழுவியாச்சு. இப்போ போய் நம்ம சாப்பிட வேண்டியதான். போடுவோம். எப்படி இருக்குன்னு சொல்லு. கருவேப்பிலை குழம்பா? உண்மையா சொல்றேன். எப்பயுமே நான் வைக்கிற குழம்பு பிடிக்கும். பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான். அவங்க அம்மா வைக்கிற குழம்போட நான் வைக்கிற குழம்பு தான் பிடிக்கும். சொல்றான் மோடி. சூடா இருக்கும். டக்குன்னு சொல்லி சாப்பிடு. உப்புதான் பார்த்தா மாதிரி தெரியுது. பத்தியா சொல்லுன்னு சொன்னது அவசரம் இப்படி சொல்லணும். உண்மையதான் சொல்லணும். ஆமா, இப்ப நான் சொல்றேன். கரெக்டா தான் இருக்கு. இப்படி சுகுது. ஃபேன் போடலாமா? ஒரு ஃபேன் போடு. சொல்லு திகா. என்ன சொல்ற? ஒப்பீனியன். அண்ணா ஒப்பீனியனுக்கு முதல்ல இல்ல கொஞ்சம் காரம் மாதிரி. எனக்கு அப்படி இருக்கு, மத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் காரமா இருக்கு. ஏன்னா நான் காரமே சாப்பிடுறது இல்ல. சுட சுட எடுத்து வாயில அழுத்த வேண்டியது. How is it? நல்லாதான் இருக்கு. வாசனை சூப்பரா. தண்ணி எடுத்தா நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. நல்லா இல்ல. நல்லா இல்லையா மௌலியே? வேற உப்பு அப்படி சொல்லிட்டாங்க. உப்பு பத்தலையா? உப்பு ஆய பத்தல இருந்துச்சு. ஆய எடுத்து போயிருக்கா? ஆயாவுக்கு பத்தாது. கூமாப்பட்டி ஒரு டேஸ்டா இருக்கு. கூமாப்பட்டி ஏதோ சர்பத்தோட டேஸ்டா இருக்கு. நான் வச்ச கோழிக்கு நல்லா இருக்கு. ஒன் பாட் டேஸ்ட் சப்பட்டா.
சரி ஓகே அவ்வளோதான். நாட்டுக்கோழி குழம்புல அந்த மாதிரிலாம் தண்ணி மாதிரி வச்சு குடிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே கிடைக்கிற நாட்டுக்கோழி இல்லை, நம்ம நாட்டுக்கோழி நம்பி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஏமா உப்பு எடுத்து வந்தியா? எடுத்தாட்டா? வேண்டாம், எங்களுக்குலாம் கரெக்டாக இருக்குது, உனக்கு மட்டும் தான் பத்தல. சரி. எனக்குலாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கேன்டா, சூடாக இருக்கிறனால அப்படி தெரியுது. நான்லாம் வச்சா உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். சோபி சொல்லு சோபி, உண்மையா? வெறும் சோறு அள்ளி சாப்பிடு, நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அழகா நீ தான் உண்மையை சொல்லுவ, அதை விட உண்மையை நீ சொல்லு. காரம் வேணும், அப்பதான் நல்லா இருக்கும். கறி நல்லா இருந்துச்சு. அதாம்மா பிரேக் அமுத்துறது இல்லை பாப்பா, கீழே கீழே உள்ள போறப்ப அதை வச்சு அமுத்தி கீழே வச்சுக்கலாம். எப்படி கண்டுபிடிச்ச? சாண்டி நானும் கண்டுபிடிச்சிட்டோம். சோபி வா சோபி, உன்னால முடியும். என்ன சோபி கை அம்மா, அந்த சர்ருன்னு வர மாதிரி வாம்மா. சர்ருன்னு வர மாதிரி வாம்மா. இந்த ஸ்கேட்டிங்கை வாங்கிட்டு ரித்திகா அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஐயோ கடவுளே. ஏமா நீ ஒரு ட்ரை பண்ணி பாக்குறியா? ஏமாமா போமா. ஐயோ ஏங்க எவ்வளோ, நானும் அப்படிதான் நேற்று கொண்டு வந்த சொத்துன்னு. ஆனா ரித்திகா சூப்பரா பண்ணது பாருங்க. காத்துக்கு இல்ல, அந்த மாதிரி வரணுமாங்க. ரித்திகா எனக்கு சொல்லி கொடுச்சு நேத்திக்கு. சூப்பர் ரித்திகா, உண்மையாலுமே நீ ஒரு பயங்கரமான திறமை சொல்லு. இந்தா எச்சரிக்கைக்கா போ பார்க்கலாம். இவ்வளோதா தெரியுதாங்க? சூப்பர் ரித்திகா. நீ அந்த மாதிரி போவியங்க? போ பார்க்கலாம். இங்கிருந்து போங்க ஒரே நெட்டா சல்லுன்னு. ரித்திகா கூட டாடி கிட்ட. உங்க அப்பா இன்னைக்கு எங்க வீட்டுக்காரோட திறமை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. பரவாயில்ல, ஒரு தடவை ஸ்கேட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போ வேலைக்கு. உங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாக்க. நீ பிடிக்காது ரித்திகா. ரித்திகா சல்லுன்னு போச்சு, நீ ரோபோ மாதிரி போயிட்டு கையில இருக்கு, கையில நீச்சல் அடிச்சுட்டு இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டேவோட கண்டினியூ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. எல்லாரும் மூஞ்சிலையும் ஒரு தூக்கம். ரித்திகா ஆயில் போகிற எப்படி லிப்டிக் போட்டு பிரைட்டாக தெரியுதுன்ட்டு. நாங்கள்லாம் ஊட்டி கிளம்பிட்டு வந்தால் நினைப்பீங்க சொட்டர் போட்டு, அப்படிலாம் இல்லை. தலைவன் தலைவி மூவி கிளம்பியாச்சு. சரி இன்னைக்கே போய் படம் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி நைட் ஷோ வந்து புக் பண்ணியிருக்கோம். ரித்திகா சோபிகா கண்டிப்பா தூங்கிடுவாங்க. விஜய் மாதிரி அப்படியே போய் கேமரா விட்டு வழியே. ஆயா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு போகிறோம், கூட்டிகிட்டு போகிறோம். எனக்கு வேறு டைம் ஆச்சு, ஏன்னா நாங்கள் எவ்வளோ நேரம் சும்மாவே இருந்துட்டு கரெக்டாக ஷோக்கு டைம் வராமல் அவசரம் அவசரமாக பேசிகிட்டு இருக்கோம். சரி அங்கே வந்து ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குமா, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கும். அதனால சரி ஓகே சொட்டர் கொடுத்துடலாம்னு சொல்லி ஆயிரம் சொட்டர் கொடுத்துடலாம். அங்கே வந்து அப்படின்னு இருப்பாங்க. சொல்லு சோப்பி. அங்கங்கே பிஞ்சு போன தைச்ச மாதிரி இருக்கு. சரி போக டைம் ஆச்சு, படம் பார்த்துட்டு எப்படி இருக்கும். நம்ம தலைவன் தலைவி தான் வந்திருக்கோம்.